இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான அமரன் படம் வசூல் வேட்டை நடத்தியது. இந்த படம் 300 கோடிக்கு மேல் வசூல் செய்தது மட்டுமில்லாமல் விமர்சன ரீதியாகவும் சிறந்த படமாக உள்ளது. இந்த நிலையில் அடுத்தது இவர் யாரை வைத்து படம் எடுப்பார் என்று எல்லோரும் யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் தனுஷ் இவரை சந்தித்து படம் பண்ணலாம் என்று கூறியிருக்கிறாராம். தனுஷுடன் கூட்டணி உறுதியான நிலையில் சமீபத்தில் வேறு ஒரு தகவலும் வெளியானது. அப்படி ராஜ்குமார் பெரியசாமி அடுத்ததாக பாலிவுட்டுக்கு செல்கிறார் என்றும் கூறப்பட்டது. அங்கு ஒரு படம் பண்ண போகிறார் என்ற செய்தி வெளியான போது என்ன எல்லோரும் ஹிந்திக்கே செல்கிறார்கள் என்ற எண்ணம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் ஏற்பட்டது. அது மட்டுமின்றி டி சீரியஸ் தயாரிப்பு நிறுவனம் என்று செய்தி வெளிவந்த போது கண்டிப்பாக பெரிய பட்ஜெட் படமாக தான் இருக்கும் என்று எல்லோருமே எண்ணினார்கள். ஆனால் தற்பொழுது வெளியாகி இருக்கும் தகவலின்படி இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி அடுத்ததாக தனுஷை வைத்து ஒரு படம் பண்ணிவிட்டு தான் பாலிவுட்டுக்கு செல்கிறாராம். இது தொடர்பாக ராஜ்குமார் பெரியசாமி கூறியது, சிவகார்த்திகேயனை வைத்து போற்றப்பட்ட ஒரு ராணுவ வீரரின் கதையை படமாக்கினேன். அடுத்ததாக தனுஷை வைத்து பொதுமக்களுக்கு தெரியாமல் போற்ற தவறிவிட்டவர்கள் பற்றிய கதையை எடுக்கப் போகிறேன் என்று கூறியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து ரசிகர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றியா இல்லை நம் சமூகத்தில் போற்றப்படாமல் தவிப்பவர்களா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இவர் இயக்கத்தின் மீது முழு நம்பிக்கை தனுஷ் வைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக வீரனும் ஒரு மேஜிக் இருக்கும் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.